இன்று முதல் தஞ்சை பெரிய கோவிலில் கிரிவலம் பிரகாரம் நடைபெறுகிறது. இன்று முதல் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கிரிவலம் பண்றதாக இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. ஹர நம பார்வதி பதரே ஹர மகாதேவா. திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலே மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்வது போல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற வார்த்தைக்கு இணங்க ஒரு ஆலயத்திற்கு வரணும், ஒரு வழிபாட்டுக்கு வரணும்னாலே இறைவன் அருள் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நமக்கு அங்க வர முடியும். திரு நாவுக்கரசர் பாடிய தேவார வைப்புத்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் சென்னை வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரன் திருக்கோவில் பௌர்ணமி சிறப்பு ஊர்வலம். அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் மாமுனிகள் போற்றி வணங்கிய சித்தர் பெருமக்கள் இன்றும் சூழ்ந்திருப்பதாக சொல்லப்படும் திரு அண்ணாமலையை சுற்றி வலம் வரும் பக்தர்கள் சென்னையிலிருந்து மலைவலம் செல்ல முடியாத நாட்களில் அகத்திய மாமுனி சில காலம் வாழ்ந்து நேரடியாக பூசை செய்து வணங்கிய சிவலிங்கம் அமையப்பெற்ற சென்னை வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரன் திருக்கோவில் வந்து திரளாக கூடி இச்சுற்றுப்பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பிக்கும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு ஆதிசித்தன் சிவன் அருள் பெற்று செல்ல வேண்டுகிறோம். தேவாரமும் திரு வாசகமும் சிலர் படிக்க ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம என்ற முழக்கங்கள் தொடர இந்த பௌர்ணமி ஊர்வலம் நடைபெறுகிறது. இத்திருக்கோவில் நிர்வாகிகளின் சிறப்பான ஏற்பாடுகளுடன் சிவனடியார்கள் சேர்ந்த இப்பௌர்ணமி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்களும் பெற வேண்டும் என்பதே எனது அவா. மன நிறைவான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், மன அமைதியான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பௌர்ணமி வழிபாடு துவங்குவோம். எல்லோரும் எல்லா நலனும் பெற்று நலமோடு வளமோடு வாழ இந்த தருணத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீசுரமூர்த்தி சுவாமிக்கு ஜெய், அண்ணாமலையாருக்கு ஜெய். தொய்வில்லாமல் இப்பௌர்ணமி ஊர்வலத்தை சிறப்பாக நடத்திடும் இத்திருக்கோவில் நிர்வாகிகளுக்கு நன்றியுடன் சேர்ந்த பாராட்டுகளையும் தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் பார்வையாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திரு அண்ணாமலை வலம் போன்று திரு அகத்தீஸ்வரர் ஊர்வலம் வில்லிவாக்கம் பகுதி மக்கள் மட்டும் அல்ல, வெவ்வேறு பகுதி மக்களும் சேர்ந்து மேலும் திரளான கூட்டத்துடன் பல ஆயிரம் வருட அகத்திய ஈஸ்வர சுவாமியின் சிறப்பினை போற்றுவோம்.
தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து அழகன். இன்றைக்கு நாம அகத்திய மாமுனியின் கட்டுப்பாட்டில் ஒரு காலத்தில் இயங்கிய சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள அகத்தீஸ்வரன் திருக்கோயில் பற்றி தான் நாம பார்க்க போறோம். செவ்வாய் கிரகத்தின் நேரடி பார்வையில் உள்ளதாக சொல்லப்படும் இத்திருக்கோயில் பற்றிய வரலாறு மற்றும் சிறப்புகளை நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவனான முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட சிவலிங்கமே போர்த்தியது போன்ற மேற்கூரையுடன் அரை வட்ட வடிவத்தில் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்துடன் கூடிய உயரமான இரு தள அமைப்பு கொண்ட விண்ணகரம். அகத்திய மாமுனி தனது ஆராய்ச்சிக்காக தோற்றுவித்த 108 சிவத்தலங்களில் சில காலம் அவரே நேரடியாக திருமுழுக்குடன் அன்றாடம் பூசை செய்து இலிங்க வடிவிலான சிவ உருவத்தை வணங்கியதால் அகத்திய ஈஸ்வர சுவாமி என அனைவராலும் வணங்கப்பட்டு புகழ் பெற்ற சிவத்தலமாக விளங்கி இக்காலத்தில் அகத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து 2 நிமிடம் மற்றும் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து 10 நிமிட நடை தூரத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில். பல முனிவர்களும் சித்தர்களும் அகத்திய மாமுனி விட்டு சென்ற ஆராய்ச்சிகளின் குறிப்புகளுக்காக வந்து சென்ற கோவில்கள் நிறைந்த வில்வ மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதி. பிரம்பு செடிகள் சூழ்ந்த ஊராக காணப்பட்ட பிரம்பூர் எப்படி பெரம்பூர் என்று ஆனதோ அது போன்று வில்வ மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதி என்பதால் வில்வ வனம் பாக்கம் என்று பெயர் பெற்று அப்பெயர் மருவி வில்லிவாக்கம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது. கோவிலை சுற்றி உள்ள சாலைகள் சற்று பராமரிப்பு இல்லாதது போல் தோன்றினாலும் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் காணப்படும் நம்மை மறக்க செய்யும் அமைதியான அழகிய சூழல். சாலையை ஒட்டி காணப்படும் வாயில் வழியாக கோவில் முதல் உட்பகுதிக்குள் நுழைந்தவுடன் இடது பக்கமாக நம்மை வரவேற்பது போன்று தனி சன்னதியில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமான். சில அடிகள் நடந்தால் இடது பக்கமாக காணப்படும் அருள்மிகு வீரபத்திரர் சன்னதி. பாறைகளால் ஆன மேற்கூரை, நுண் அறிவியல் புடைப்பு சிற்பங்கள் உட்பட ஆமை, மீன்கள் போன்ற நமக்கு விடை தெரியாத பல சிற்பங்கள் காணப்படுகிறது. சோழர்கள் கால கோவில்களில் இது போன்ற பல நுண் அறிவியல் சிற்பங்கள் தூண்களிலும் கோவில் மேற்கூரையிலும் நிறைய காணப்படுகின்றன. இச்சிற்பங்களை பார்த்து சட்டென்று கடந்து செல்லாதீர்கள். நினைவில் வைத்து அச்சிற்பங்களுக்கான பொருளை தேடுங்கள், ஆராயுங்கள். இத்தமிழ் மண்ணில் உள்ள சோழர்கள் கால சிவக்கோவில்களை நோக்கி செல்லுங்கள். வான் அறிவியல் முதல் மனித மருத்துவ அறிவியல் வரை உங்களிடம் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் கண்டிப்பாக விடை கிடைக்கும். இக்காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்காக கொடுக்கப்படும் உலகின் உயரிய விருதான நோபல் பிரைஸ், அதாவது நோபல் விருதுகள் அகத்தியர், போகர் போன்ற மாமுனிகளுக்கு 1000 விருதுகள் கொடுத்தாலும் பத்தாது. இம்மனித குலத்திற்கு தேவையான அத்துணை ஆராய்ச்சிகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்தவர்கள் இத்தமிழ் மண்ணில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் என்பதில் பெருமை கொள்ளுங்கள். இம்மண்டபத்தில்
வடக்கு திசை பார்த்தபடி சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒருவராக சொல்லப்படும் வீரபத்திரர் தனி பலிபீடம் மற்றும் நந்தி உருவங்களுக்கு எதிரே கருவறை போன்ற அமைப்பில் நின்ற கோலத்தில் இடது கையில் தண்டம் ஏந்தியபடி கோரை பற்களுடன் நமக்கு காட்சியளிக்கிறார். அருகில் மனித உடல் மற்றும் ஆட்டுத்தலையுடன் இருகரம் கூப்பி நிற்கும் தட்சன் சிலை உருவம். வடக்கு பார்த்து காட்சி கொடுப்பதால் நேர்மறையான மனம், குணம் உட்பட அனைத்து செல்வங்களையும் அருளும் வீரபத்ர சுவாமி என்று பக்தர்கள் நம்பி வணங்கி செல்கின்றனர். இம்மண்டபத்தில் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்த கோலத்தில் காணப்படும் பத்ரகாளி அம்மன். இம்மண்டபத்தின் சிறப்பம்சமாக சொல்லப்படும் பின்மண்டையுடன் சேர்ந்த தலைக்கவசம், தோள், கை மற்றும் மார்பு கவச்சங்கள் அணிந்தபடி இடது பின்பக்க தோளில் செருகியுள்ள வாளுடன் போருக்கு தயாரான அரசன் மற்றும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அமைப்புடன் காணப்படும் ஒரு போர் வீராங்கனையின் நேர்த்தியான புடைப்பு சிற்பம் என்னை வெகுவாக கவர்ந்தது. ஆதிசித்தன் சிவன் காலத்திலிருந்து சோழர்கள் காலம் வரை இத்தமிழ் மண்ணில் ஆண், பெண் என்று இரு பாலரும் எந்த பேதமும் இல்லாத சமமான வாழ்வியலை வாழ்ந்ததற்கான மற்றுமொரு ஆதாரம்தான் இந்த புடைப்பு சிற்பங்கள். வீரபத்திரர் சன்னதியின் வலது பக்கமாக காணப்படும் வேப்ப மற்றும் அரச மரங்களே கூரையாக நிற்கும் நம்மை வெகுவாக கவரும் ஒரு சிறந்த கோட்பாடுடன் வாழ்ந்து நாகரீகம் என்ற அழகிய தமிழ் வார்த்தையை நமக்கு விட்டு சென்ற நமது முன்னோர்கள் போற்றி வணங்கிய நாகர் சிலை உருவங்கள் சூழ்ந்த நாகாத்த அம்மன் சன்னதி. இம்மரங்களின் கீழ் கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்தபடி காணப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவங்கள். இங்கு சங்கு மற்றும் சக்கரத்துடன் திருமால் சிலை உருவமும், நாக சிற்பங்களுக்கு நடுவே சிவலிங்கம் ஒளிர்வது போன்ற சிற்பமும், மனித உடல் மற்றும் நாக முகம் கொண்ட நாகர் தலைவன் ஆடுவது போன்ற சிற்பமும், 2 நாகங்களுக்கு நடுவே அமைதியாக நின்று கிருட்டிணன் புல்லாங்குழல் ஊதுவது போன்ற சிற்பம் போன்றவை இங்கு வரும் அனைவரையும் பக்தியுடன் கவர்கின்றன. மேலும் இங்கு வைத்து வணங்கப்படும் வெவ்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்த மற்ற நாகர் சிலை உருவங்கள் நம்மை மறந்து ஆழ்ந்த பக்திக்குள் மூழ்கடித்து விடுகின்றன. நல்ல அறிவான அழகான குழந்தைகள் வேண்டும் என்ற வேண்டுதல் இங்கு வைக்கப்படுகிறது. நல்ல மனிதர்களின் வேண்டுதல்கள் இப்பெருவெளியில் விரவி கிடக்கும் கடவுள் துகள்களுக்கு கேட்கும். உங்கள் வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். இப்பெருவெளி நல்ல மனம் கொண்ட மனிதர்களுக்கு கொடுத்துள்ள வரம் அதுதான். நாகாத்த அம்மன் சன்னதிக்கு அருகில் காணப்படும் இத்திருக்கோவில் குளம் மங்கள தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. குளத்தை குப்பைக்கூளமாக்கிவிட்டு கோவிலுக்குள் பூசை செய்து என்ன பயன்? திரு நாவுக்கரசர் போன்ற பெரியவர்கள் இப்படிப்பட்ட சமூக அக்கறையுடன் கூடிய உயரிய சிந்தனைகளை தனது வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை கடைபிடித்தனர். தாம் வாழும் சுற்றுப்புறத்தை நேசித்து சுத்தமாக வைத்திருக்க பழகியவனே மனிதன் என்ற வட்டத்தில் இருந்து தனியாக உயர்ந்து நிற்கும் மாமனிதன். கிட்டத்தட்ட பூமியை விட
பாதி அளவு குறைவான நீள அகலத்தை கொண்ட செவ்வாய் கிரகம். எப்படி முருகப்பெருமானின் ஆற்றுப்படை வீடுகளுள் ஒன்றான திரு ஆவினன்குடி எனப்பட்ட பழனி செவ்வாய் கிரகத்தின் நேரடி பார்வையில் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறதோ, அது போன்று வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரன் கோவிலும் அமைந்துள்ளதாக நம்பப்படும் காரணத்தினால் செவ்வாய் கிரக தலம் என்று இத்திருக்கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் அழைக்கின்றனர். பலர் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் மாற்றத்தினை குறைக்க இக்குளத்தில் நீராடி இங்குள்ள சிவ வடிவத்தை வணங்கி சென்றதனால் மங்களன் தீர்த்த குளம் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் செவ்வாய் கிரக தலம் எனப்பட்டதாகவும் நம்புகின்றனர். இக்குளத்தை ஒட்டி உள்ள மரத்தடியில், அதாவது நாகாத்த அம்மன் சன்னதிக்குள் தெற்கு பார்த்தவாறு நின்ற கோலத்தில் வைத்து வணங்கப்படும் செவ்வாய் கிரக அதிபதியின் சிலை உருவம். செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படுவதாகவும், குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் என்று இங்கு நான் பார்த்து பேசிய அனைவரும் சொல்லி சென்றனர். ஆடி மாதம் மட்டும் அல்லாமல் மற்ற சிறப்பான நாட்களில் சக்தி வடிவமாக சொல்லப்படும் நாகாத்த அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்வதற்கு அடுப்புகள் தயாராக உள்ளன. வெளி ஊர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்காக சுகாதாரமான கழிவறை மற்றும் குளியல் வசதியும் இப்பகுதியில் உள்ளது. கோவில் முதல் உட்பகுதிக்குள் வாகனங்கள் நிறுத்துவதற்கான கட்டண விவரம். இம்முதலாம் உட்பகுதிக்குள் பாதுகாப்பாக வைத்து விசேட நாட்களில் மட்டும் உபயோகிக்கப்படும் இத்திருக்கோவில் தேர். பூ, மாலை மற்றும் அர்ச்சனை பொருட்கள் இம்முதல் உட்பகுதிக்குள் கிடைக்கின்றன. மேலும் கிழக்கு பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ள கோசாலை திரு அகத்தீஸ்வர சுவாமிக்கு திருமுழுக்கு செய்வதற்கு இங்கு வளர்க்கப்படும் பசுக்கள் மூலம் கிடைக்கும் பால் மட்டுமே உபயோகிக்கப்படுகிறது. இப்புனிதமான காரணத்திற்காகத்தான் கோசாலைகள் ஒவ்வொரு கோவிலிலும் அமைக்கப்பட்டுள்ளன. அகத்திய மாமுனி காலத்தில் இருந்து பல முனிவர்கள், சித்தர்கள், மாவீரர்கள் என ஒரு பெரும் தமிழ் கூட்டமே வந்து வணங்கி சென்ற திரு அகத்திய ஈஸ்வர சுவாமி திருக்கோவில் நுழைவு வாயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு பிறகு விஜயநகர ஆட்சியாளர்கள் காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளது. தெற்கு பக்க வாயிலின் முன்பக்க சுவற்றில் இடது பக்கமாக விநாயகப் பெருமான் சிற்பமும் வலது பக்கமாக முருகப்பெருமான் சிற்பமும் செதுக்கப்பட்டுள்ளன. இவ்விரு புடைப்பு சிற்பங்களும் சோழர்கள் காலத்தை சேர்ந்தவை அல்ல என்பது வெற்றுக் கண்களால் பார்த்தாலே தெரிகிறது. ஒரு யானை தாராளமாக வந்து செல்லும் அளவிற்கு நல்ல உயரமும் அகலமும் கொண்ட தெற்கு பார்த்த நுழைவு வாயில். அகத்திய மாமுனி சில காலம் வாழ்ந்த குலோத்துங்க சோழன் போன்ற மாவீரர்கள் வந்து சென்ற இத்திருக்கோவிலுக்குள் நுழைவதை பெரும் பேராக கருதுகிறேன். பெரிய அளவிலான கோவில் கதவுகள் நமது கவனத்தை சில வினாடிகள் ஈர்க்கின்றன. 5 அடுக்கு ராசகோபுரத்தை தாங்கும் அளவிற்கு உறுதியான சோழர்கள் கால கட்டுமானம். சிவன் இப்பூவுலகின் அரசன். அதனால்தான் சிவலிங்கம் வீற்றிருக்கும் கருவறைக்கு
கோபுரம் அமைத்து பல்லவர்களும் சோழர்களும் வணங்கினர். பிற்காலத்தில் பெயர் புகழ் என்ற 2 காரணத்திற்காக மட்டுமே கோவில் வாயில்களில் கோபுரங்கள் அமைத்தனர். அரசனின் விருப்பத்தின் பேரில் கட்டப்பட்டதனால் அரச கோபுரம், ராயகோபுரம், ராசகோபுரம், ராஜகோபுரம் என்ற பல பெயர்களில் இக்காலத்தில் அழைக்கப்படுகிறது. கோவில் 2ஆம் உட்பகுதிக்குள் நுழையும் முன் சட்டென்று திரும்பிய எனது பார்வை நன்கு படித்த ஒரு மேற்பார்வையாளர் முன்னிலையில் வேண்டுமென்றே தலைகீழ் பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு குறிப்பு, இக்கோவிலை சுற்றி பல இடங்களில் தனி பாறைகளின் மேல் ஆரம்பம், தொடர்ச்சி மற்றும் முடிவு தெரியாத இக்கோவிலை பற்றிய குறிப்புகள் கிடைக்காதவாறு ஒரு வரலாற்று அழிப்பு நடந்துள்ளது தெளிவாக தெரிகின்றது. இக்கோவில் வந்து செல்லும் பலர் அறிந்திடாத ஒரு பெருந்தச்சனின் அழகிய சிற்பக்கிருக்கல். வாயில் தூண்களின் இரு பக்கமும் நாம் பார்த்து வியக்கும் அளவிற்கு படைக்கப்பட்டுள்ள சிம்ம வால் கொண்ட ஆணை யாழியின் மேல் நின்ற கோலத்தில் காணப்படும் அழகிய நங்கையின் புடைப்பு சிற்பங்கள். இது இக்கோவிலின் 2ஆம் உட்பகுதி. உட்பகுதி வாயிலின் இரு பக்கமும் காணப்படும் அன்னப்பறவை புடைப்பு சிற்பங்கள். அருள்மிகு சொர்ணாம்பிகை அம்மன் உடனுறை அகத்தீஸ்வரர் திருக்கோவில். நுழைவு வாயிலில் இருந்து இடது பக்கமாக மிகவும் வித்தியாசமான பல அழகிய சிற்பங்களுடன் காணப்படும் அலங்கார மண்டபம். வலது பக்கமாக இங்கு வரும் அனைவரையும் கவரும் துப்பாக்கி ஏந்திய ஒரு போர் வீரன் காட்சி தருவது போன்று காணப்படும் தனித்தன்மையான புடைப்பு சிற்பம். இவ்வூர் மக்கள் பெரும்பாலானோர் வந்து செல்லும் கிழக்கு பக்க நுழைவு வாயில் மேற்பகுதி வளைவில் ரிடப வாகனத்தின் மேல் அகத்தீஸ்வரர் மற்றும் சொர்ணாம்பிகை அம்மன் அமர்ந்திருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் அறிவியல் சார்ந்த உயரிய சிந்தனையுடன் உயரமான மேடை போன்ற அமைப்பில் உயர்ந்து நிற்கும் கொடிமரம். கொடிமர அறிவியல் பற்றி தேடி தெரிந்து சில வினாடிகள் நின்று வணங்குங்கள். இறைவனிடம் இல்லாத ஆனால் மனிதனுக்குள் உறைந்து கிடக்கும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூவகை அழுக்குகளையும் அறுத்து இவ்விடத்தில் வைத்து உள்ளே செல்ல வேண்டும் என்ற தத்துவத்துடன் தாமரை மலரை தலை கீழ் வைத்தது போன்று அமைக்கப்பட்டுள்ள பலிபீடம். தனி மண்டபத்தில் ஒரு நொடியும் மூடாத திறந்த விழிகளுடன் இவ்வுலகம் கண்டிராத நேர்மையின் உச்சமாக சொல்லப்படும் செங்கோல் ஏந்திய சிவ ஆட்சியின் முதல் தளபதியான நந்தியம்பெருமான் சிலை உருவம். கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடம் குடமாய் அபிடேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, அகத்தீஸ்வரர் கோவிலிலே வீற்றிருக்கும் அழகிய நந்தி, புகழ் குவிக்க எம் இல்லம் வருக நந்தி. சோழர்கள் கால நுண் அறிவியல் சிற்பங்களுடன் சிறப்பாக காட்சி தரும் இத்திருக்கோவிலின் 3ஆம் உட்பகுதி. முன் மண்டபத்துடன் கூடிய கருவறை இங்குதான் அமைந்துள்ளது. கருவறை வாயிலின் இடது பக்கமாக விநாயகப் பெருமான்
மற்றும் வலது பக்கமாக காணப்படும் முருகப்பெருமான் சிலை உருவங்கள். கருவறை வாயில் அருகில் இரு பக்கமும் வைக்கப்பட்டுள்ள பெரிய அளவிலான வாயிற்காப்பாளர்களின் அழகிய சிலை உருவங்கள் நம் மெய் மறந்து சில வினாடிகள் பார்க்க வைக்கும் பெருந்தச்சர்களின் சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகளை நிச்சயம் பாராட்டியே ஆக வேண்டும். சிவலிங்கமே போர்த்தியது போன்ற இரு தள அமைப்பு கொண்ட கருவறைக்குள் சத்துர வடிவ ஆவுடையின் மேல் நாக ஆபரண கவச்சத்துடன் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்திருக்கும் அகத்திய ஈஸ்வர சுவாமி இப்பெருவெளியில் விரவி கிடக்கும் நேர்மறை அண்டக்கதிர்களை கவர்ந்து உள்ளடக்கி இங்கு வரும் பக்தர்களுக்கு அருளாக பொழியும் லிங்க வடிவம். இந்த அறிவியலையும் புரிந்து கொண்டு கோவிலுக்கு செல்லுங்கள். கருவறை சுவற்றின் தெற்கு பக்க கோட்டப்பகுதியில் நந்தன கணபதி என்ற பெயரில் வைத்து வணங்கப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவம். அருகிலேயே கல்லால மரத்தடியில் நன்கு வாரி பின்னிய சட்டாமுடியில் கங்கையை பூட்டியபடி வலது கையில் நாக அத்திரத்துடனும் இடது கையில் இரவில் மட்டுமே பூத்து ஒளிரும் நிலோத்பவ தாமரை மலருடனும் அறியாமையை விளக்கும் தத்துவ உருவமான முயலகனை காலில் மிதித்தபடி அமர்ந்திருக்கும் தெற்கு பார்த்த சிவ வடிவம். அரை வட்ட வடிவ மேற்கு பகுதியில் பல்லவர்கள் சோழர்கள் கால சிவ கோவில்களில் வைத்து வணங்கப்பட்ட லிங்கோற்பவர் சிலை உருவம் இங்கு காணப்படவில்லை. அதற்கு மாறாக மகாவிஷ்ணு வடிவ திருமால் சிலை உருவம் வைத்து வணங்கப்படுகிறது. விஜயநகர ஆட்சியாளர்கள் காலத்தில் சிலை உருவங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. வடக்கு கோட்ட பகுதியில் இடது கையில் நீர்க்கரகம் அதாவது கமண்டலம் மற்றும் வலது கையில் மணி மாலையுடன் நின்ற கோலத்தில் காணப்படும் நான்முகன் சிலை உருவம். இப்பகுதியின் மற்றொரு சிறப்பம்சமாக பல கொடுமைகள் செய்து மக்களை துன்புறுத்திய மகிஷ அரக்கனின் எருமை தலை கொய்து இடது காலில் மிதித்தவாறு விஷ்ணு துர்க்கை என்ற பெயரில் இங்கு வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் கொற்றவை தெய்வம். கருவறை வாயிலில் இருந்து இடது பக்கமாக சிவபெருமானின் உணவு மற்றும் உடைகளுக்கு அதிபதியான சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் காணப்படுகிறார். பெரும்பாலான பக்தர்கள் வந்து செல்லும் தெற்கு பக்க நுழைவு வாயில். உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படும் சொர்ணாம்பிகை அம்மன் சன்னதி. வாயிலின் இரு பக்கமும் காணப்படும் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட வாயிற்காப்பாளர்களின் சிலை உருவங்கள். கருவறைக்குள் சொர்ணம் போர்த்தியது போன்று தக தக தகவென மின்னும் சொர்ணாம்பிகை அம்மன் சிலை உருவத்தின் அற்புதமான காட்சி. மேலும் இந்த உட்பகுதியில் கருவறைக்குள் அமர்ந்திருக்கும் சிவ வடிவத்தை பார்த்தபடி நின்ற கோலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சூரிய சந்திர கடவுளர்களின் சிலை உருவங்களும் சிவபெருமானின் ருத்ர வடிவம் என்று சொல்லப்படும் காலத்தை கணிக்கும் காலபைரவரின் தனி சிலை உருவமும் நந்தியின் தலை மற்றும் மனித உடலுடன் இரு கரம் கூப்பி நிற்கும் அதிகார நந்தியின் சிலை உருவமும் அருகிலேயே சைவ சமய குறவர்கள் என்று அழைக்கப்படும் 4 சிலை உருவங்களும் கருவறையின் பின்பக்கத்தில் சரஸ்வதி, அகத்தியர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் தனி சன்னதியில்
வள்ளி தெய்வயானையுடன் காட்சி கொடுக்கும் முருகப்பெருமான் சிலை உருவங்களும் காணப்படுகின்றன. கருவறைக்கு வெளியே கோவில் இரண்டாம் முற்பகுதிக்குள் வெவ்வேறு வகையான நாகர் சிலை உருவங்கள் மற்றும் சிவலிங்கங்கள் ஒரு வரிசை போன்று வைத்து வணங்கப்படுகின்றன. ஒவ்வொரு லிங்கமும் தனித்தன்மையான வடிவத்திலும் வெவ்வேறு நிறத்திலும் காணப்படுகின்றன. பல மருத்துவ குணங்கள் வாய்ந்த இக்கோவில் தலமரமான வில்வம், அருகிலேயே காணப்படும் வில்வாம்பிகை அம்மன் சன்னதி. இச்சன்னதிக்கு நேர் எதிராக வைத்து வணங்கப்படும் காலடியில் பிறந்து வளர்ந்த பேரின்ப சிவப்பற்று கொண்டவரான ஆதிசங்கரருக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது. சூரிய கடவுளை மையமாக கொண்ட 9 கிரகங்கள் சேர்ந்த நவ கிரக சன்னதி கோவில் கிழக்கு வாயிலில் இருந்து வலது பக்கமாக காணப்படுகிறது. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஞான சித்தர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒவ்வொரு தனி மனிதனுக்காக வாழ்ந்த இத்தமிழ் மண் போற்ற மறந்த இன்றும் சோதி வடிவில் வடலூரில் வாழ்வதாக சொல்லப்படும் வள்ளலார் பெருமானை நினைவு கூறும் பசியே இல்லாத உலகை படைத்திடுவோம் என்ற கடவுள் நோக்கத்தை பறைசாற்றும் அணையா விளக்கு இக்கோவிலில் காணப்படுகிறது. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்விலும் ஒளி ஏற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட நம் காலத்திற்கு மிக அருகில் வாழ்ந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற அருள் வாக்கியத்தை உதிர்த்த வள்ளலார் சுவாமிகளை போற்றுவோம். அணையா விளக்கிற்கு அருகிலேயே காணப்படும் அன்னதான சிறப்பு உண்டியல். முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த உதவியை கொடையாக கொடுத்து வரவும். மிகச் சிறந்த மருத்துவ குணங்கள் வாய்ந்த வன்னி மரம் இக்கோவிலை சுற்றி 3 இடங்களில் காணப்படுகிறது. பில்வ மரங்களை அடுத்து பெருவாரியான கோவில்களில் தலமரமாக இருப்பது வன்னி மரங்கள் தான். நமது நிலப்பகுதியில் எங்கும் காணப்பட்ட வன்னி மரங்கள் தற்பொழுது சில கோவில்களில் மட்டுமே பராமரித்து வளர்க்கப்படுகின்றன. நவகிரக சன்னதிக்கு அருகில் காணப்படும் நாகலிங்க மரம் மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரம் என்பதனால் கோவில்களில் வைத்து வணங்கப்படுகின்றன. வேண்டுதல் என்ற பெயரில் கயிறு மற்றும் துணி போன்றவற்றை கட்டாமல் இம்மரத்தை பாதுகாக்க இங்கு வரும் பக்தர்கள் நினைக்க வேண்டும். மேலும் இக்கோவில் 2ஆம் சுற்றுப்புறத்திற்குள் காணப்படும் திரு மடப்பள்ளி அருகிலேயே காணப்படும் இத்திருக்கோவில் அன்னதானக்கூடம். பசிக்கும் வயிறு புசித்தே ஆக வேண்டும், இல்லையேல் அங்கு சுரக்கும் சக்தி வாய்ந்த செரிமான அமிலங்கள் குடலையும் தின்றுவிடும் என்ற அறிவியலை உணர்ந்து இவ்வுலகில் முதலில் அன்னத்தை தானம் செய்த இனம் நமது தமிழ் இனம்தான் என்பதனை மறந்துவிடாதீர்கள். அன்னதானம் உண்டு மகிழ்ந்த பின் கை கழுவ தண்ணீர் வசதி வன்னி மரத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கான குடிநீர் அருந்தும் இடம் நவக்கிரக சன்னதிக்கு அருகில் உள்ளது. அன்னதானத்திற்கு தனி உண்டியல் போன்று பசு கன்று பராமரிப்பிற்கும் இக்கோவிலில் தனி உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் உட்பகுதி சுத்தமாக இருப்பதற்கான காரணம்
இங்கு தனது பணியை சிறப்பாக செய்யும் தூய்மை பணியாளரான திரு இந்திரகுமார் அவர்கள். இவரை பாராட்டி தூய்மையான வாசகங்களை இந்த விரைவு எதிர்வினை குறியீடு மூலம் உள் நுழைந்து பதிவிட்டு செல்லுங்கள். மருத்துவ மற்றும் தெய்வீக குணங்கள் கொண்ட மரம், செடி, கொடிகள் நிறைந்த இத்திருக்கோவில் நந்தவனம். சிறப்பாக பராமரித்து பாதுகாத்து வரும் இத்திருக்கோவில் நிர்வாகத்திற்கு தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் தளம் மற்றும் பார்வையாளர்கள் சார்பாக பாராட்டுகள் மற்றும் நன்றிகள். இத்திருக்கோவிலில் தமிழ் அர்ச்சனை முதல் மற்ற அபிடேகம் அர்ச்சனைகளுக்கான கட்டண விவரம் மற்றும் தொலைபேசி எண் உங்கள் கவனத்திற்கு. கோவில் பின்பக்க மதில் சுவருக்கு வெளியே அகத்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான மண்டபம் பாழடைந்து கிடக்கின்றது. அரசாங்கத்துடன் இவ்வூர் மக்கள் மற்றும் இத்திருக்கோவில் நிர்வாகிகள் இணைந்து இம்மண்டபத்தை மறுகட்டுமானம் செய்து பொருளாதாரத்தில் நடுத்தர மக்கள் மற்றும் அவர்களுக்கும் குறைவான வருமானம் கொண்டவர்களுக்கு திருமணம் மற்றும் இதர நல்ல காரியங்களுக்கு வாடகைக்கு கொடுத்து வந்தால் இக்கோவிலுக்கான வருமானம் சற்று உயரும். அதன் மூலம் கோவில் புனரமைப்பு முதல் இவ்வூருக்கான வளர்ச்சி திட்டங்கள் வரை இத்திருக்கோவில் வருமானத்தை உபயோகிக்கலாம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. மொத்தத்தில் பல சிறப்புகள் வாய்ந்த பல ஆயிரம் வருட அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவில் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய சிவத்தலம் என்பது பொய் கலந்திடாத உண்மை உண்மை உண்மை. அவ்வளவுதாங்க. சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள திரு அகத்தீஸ்வரன் திருக்கோயில் பற்றி எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.